மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த சரக்குந்து மீது பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். விழுப்புரத்தில் இருந்து சென்னை பூந்தமல்லிக்கு கிரானைட் கற்களை ஏற்றிக் கொண்டு வந்த சரக்குந்து ஒன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்றது. அப்போது திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் பழுதாகி நின்று கொண்டிருந்த சரக்குந்து மீது மோதியது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பக்கம் நொறுங்கியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 4 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதற்கிடையே விபத்தில் சிக்கிய சொகுசு பேருந்தின் பின்பக்கம் முசிறியில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து ஒன்று மோதியது. இதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த பயணிகளை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு பிறகு விபத்துக்குள்ளான ஊர்திகள் அப்புறப்படுத்தப்பட்டன. அதன் பிறகே போக்குவரத்து சீரானது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து ஊர்திகள் மோதிக்கொண்ட நிகழ்வு பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.